வேகமாக பேருந்து ஓடிக்கொண்டிருந்தது. கூட்டம் சற்று அதிகமாகவே இருந்தது. இந்த பேருந்தில்தான் ஆர்த்தியும் பயணம் செய்தாள். சற்று முன்கோபியும் கூட. அடிக்கடி தன் கணவரோடு சண்டை போடுவாள். விவாகரத்து செய்வதற்காக வக்கீலை பார்க்கத்தான் அவள் சென்று கொண்டிருந்தாள். சாலையோர நிறுத்தம் ஒன்றில் பேருந்து நின்றது. அந்த வயதான தம்பதியினர் ஏறினர். அமர்வுக்கு யாரும் இடம் தரவில்லை. அந்த வயதான தம்பதியினர் இருவரும் சண்டை போட்டுக்கொண்டே இருந்தனர். இதை ஆர்த்தி கவனித்துக் கொண்டிருந்தாள். நல்ல வேளை, நாம் விவாகரத்து வாங்கப் போகிறோம், இல்லை என்றால் நானும் இப்படித்தான் சண்டை போட்டு கொண்டிருப்போம் என்று நினைத்து கொண்டாள். அடுத்த பேருந்து நிறுத்தத்தில் ஆர்த்தியின் அருகே இடம் காலியானது. அந்த பாட்டியே அமருமாறு கூறினாள். அந்த பாட்டி திரும்பி பார்த்து, நீங்க வந்து உட்காருங்க என்று கூறினார். அந்த தாத்தாவும், நீயே உட்காரு என்று எனக்கு ஒன்றும் தேவையில்லை என்று கோபமாக கூறினார். பாட்டி எதுவும் கூறாமல் எழுந்து தரவென அந்த வயதான தாத்தாவை இழுத்து வந்து ஆர்த்தியின் அருகே அமர வைத்தாள். ஏற்கனவே ஹாஸ்பிட்டலுக்கு நேரமாச்சு, உனக்கு வேற பிபி சுகர் வியாதின்னு வேற, இதுல நின்னுக்கிட்டே வந்தா மயக்கம் போட்டு விழுந்துடுவீங்க, சொன்னா கோபம் வருதா என்று தாத்தாவை முறைத்தார். இப்போது தாத்தாவால் ஏதும் பேச முடியவில்லை. பின்னர் பிஸ்கட் கொடுத்து தண்ணீரும் தந்தார். இதை கவனித்த ஆர்த்தி, தன் கணவரும் இப்படித்தானே என்று ஒரு கணம் யோசித்தாள். அவளை அறியாமலே கண்களில் நீர் எட்டி பார்த்தது. அந்த தம்பதியினர் இறங்கி மருத்துவமனைக்கு சென்றார்கள். ஆர்த்தியின் விவாகரத்து வியாதி சரியானது.